வேற கணக்குல வாங்கின மாதிரி 1.5 லட்சம் இவ்வளவுதான் மாட்டுக்காரன். எப்படி சொல்லு 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 சொல்லு. இதை குறைச்சா சொல்லுங்க. நாட்டுக்காலையா? ஆமாண்ணே. பல்லு பல்லு சேர்ந்த மாட்டுண்ணே. சரி. இது வண்டி மாடாண்ணா? வண்டி மாடு. வண்டி உழவு மாடுக்கு எல்லாத்துக்கும் நல்ல மாடு. எவ்வளோண்ணா கொடுப்பீங்கண்ணா? 90 ரூபா சொன்னோம்ண்ணே. 80 ரூபாய்க்கு முன்ன வந்தால் கொடுக்கணும். ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 98 65 23 22 82. இந்த மாதிரி நாட்டுக்காலை வேணா வாங்கிடலாம். இது இப்போ விவசாயத்துக்கு ஓடும் அப்படி சொன்னா. வெட்டுக்கு தான் கட்டிட்டு இருக்காங்க, கொஞ்சம் குறைச்சிக்காங்க. சரி. கிறிஸ்மஸ்னாலையா? எவ்வளோக்கு முடிஞ்சிங்கண்ணா? கொடுத்தாச்சு 75,000 தான். அப்படியா? கேரளாக்கா? கேரளாக்கு காசு ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? காசை தண்டாமலாம் முடிஞ்சது, அவ்வளோதான். நிலமா அங்கே தான் இருக்கு. அப்போதான் பொங்கல் கழிச்சு நல்ல 10 ரூபா பேரும் நல்ல காலையா வாங்க முடியுமா? அதுக்காண்டி கிறிஸ்மஸ்க்காண்டி வியாபாரமா? 2 காலா 1,30,000. ஒன்று அதே சொல்லுவாங்க. எவ்வளோக்கு போச்சுடா? 1.10க்கு மாட்டை கட்டல. 2 காலை கிறிஸ்மஸ் வியாபாரமா? வியாபாரம் இந்த வாரம் அப்படிலாம் இருக்குமா? இந்த வாரம் அப்படி தான் இருக்கும். அது கூட விற்கிற மாதிரி தான், வேறு வழி இல்லை. காசு ஆக்கினா தான் பொங்கல் கழிச்சு நல்ல மாடு கொண்டு வர முடியும். இது வித்தத்தில் வேறு மாடு வாங்களா, இல்லைன்னா வேறு மாடு எப்படி வாங்க? அதனால வித்தாச்சு. ஏன்னா இது வண்டி மாடா? நாட்டுக்காலை? உழவு மாடு, வண்டி மாடு. வண்டி மாடு, உழவு மாடு. நீங்கள் வியாபாரியாண்ணா? இல்லை, எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா? இங்கே கல்லூர், திருநெல்வேலி. கல்லூர். இது பல்லு எத்தனைண்ணா? பல்லு குடி வளர்ந்து. எவ்வளோ சொல்கிறீங்கண்ணா? 70 ரூபா சொல்லுங்க. 70,000. எவ்வளோ வந்தால் கொடுப்பியா? அது வந்தால் ஒரு 5 பத்து குறையும். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 98 94 740 389. இந்த மாதிரி காளை மாடு வேணா உங்கள்கிட்ட வாங்கிடலாம். வேறு வச்சிருக்கீங்களாண்ணா? இருக்கு, வாங்கிடலாம். நாட்டு காளை எல்லாம். முடிஞ்சா இது கிரு காளையா, புலி காளையா? எவ்வளோ சொல்கிறீங்கண்ணா? 1,20,000. நீங்கள் வியாபாரியாண்ணா?
எங்கேருந்து கொண்டு வந்தீங்க? ராஜபாளையம். அங்கேருந்து இங்கே கொண்டு வந்திருக்கியா? எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா? 1,10,000. கூட ஒரு 5 ரூபா வரணுமா? ஒரு 5 ரூபா வரணும். உங்கள் ஃபோன் நம்பர் இருந்தால் சொல்லுங்கண்ணா. இந்த மாதிரி காலை வேணா உங்கள்கிட்ட வாங்கிடலாம். காலை நல்ல பெரிய காலையாக உங்கள்கிட்ட வாங்கலாம். அப்படி தானே? இது நாட்டு காலை, வண்டி மாடு. நாட்டு மாடு ஒன்று காங்கிய மாடு. வண்டி மாடாண்ணா? ஆமாம், உழவு மரம் அடிக்க மாடு. சரி. பல்லு எத்தனைண்ணா? இது 4 பல்லு, இது 6 பல்லு. 6 பல்லு. எங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னா? வள்ளலாடு. நீங்கள் வியாபாரி? ஆமாம். எவ்வளோ சொல்கிறீண்ணா ஜோடி? நாங்கள் 50 ரூபா சொல்லுவோம். 50,000. 2 காலையும் சேர்த்து. எவ்வளோண்ணா கொடுப்பீங்கண்ணா? 45 விட்டுருமா? 45,000. ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 95 24 13 42 28. இந்த மாதிரி காலை வேணா உங்கள்கிட்ட வாங்கிடலாம். வேற வச்சிருக்கியா? அப்படி நல்லா எடுங்க. ஃபோன் எவ்வளோ சொல்றீங்கண்ணா? காலைய 1 ரூபா சொல்லுது, 70 ரூபாய்க்காங்க. 2 70,000. அதுக்கு வீட்டுக்கே கொண்டு போயிடலாமோ? வீட்டுக்கே கொண்டு போயிடலாம். கொஞ்சம் போட்டு வாங்குவாங்கண்ணா. கொஞ்சம் டைம் கொடுத்து வாங்குவாங்க. நிக்கட்டும், அதுக்கு அதனால இல்லை. காலை நல்லா இருக்குல்லண்ணா? காலை வாங்கினது ஏட்டி போட்டு வாங்கியாச்சு. இப்போ நடந்து போகிறோம். காலை ஒரு காலை எவ்வளோ சொல்றீங்கண்ணா? 1:20 சொன்னோம். 1:10 சொல்லாச்சு. ஒரு காலை 1 காலை 1. ஒரு காலை 1. காலை 50,000 ஒரு காலை. எங்கேருந்து கொண்டு வந்தீங்க? நீங்கள் வியாபாரி? ஃபோன் நம்பர் சொல்லுங்க. ஃபோன் நம்பர் 94 86 65 76 05. இந்த மாதிரி காலை வேணா அவங்ககிட்ட வாங்கிடலாம். அதை முட்டை முட்டை சும்மா பயப்படாமல் பிடிங்க. நாங்கள் நிற்கோம். முட்டை விடுவோமா அவங்கள? என்ன கிறிஸ்மஸுக்கு கொண்டு வந்தீங்களா? கிறிஸ்மஸுக்குள்ள ரேட் இருக்காண்ணா? 45,000 தான் கேட்காங்க. வண்டி வாடகை கட்டுப்படி ஆகலையா? சரி. ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா. 93 61 86
26 47. நீங்கள் வியாபாரி வியாபாரி. எங்கேருந்து கொண்டு வந்தீங்க? கோயில்பட்டி. கோயில்பட்டி. இந்த மாதிரி காலை வேணா உங்கள்கிட்ட வாங்கிடலாம். வாங்கிக்கலாம். எல்லாம் பல்லு சேர்ந்தது தான். 4 பல்லு எல்லா தரப்புலையும் என்ன இது பொலி காலை அப்படி தானே? 2 காக்கால. எவ்வளோ சொல்றீங்கன்னா இது ஒன்று? 2 காலை 90,000. இந்த காலை வேணாலும் உங்கள்கிட்ட வாங்கிடலாம். இது கிடா எவ்வளோண்ணே? கிடா 13 ரூபா சொல்லுது. 8000 கேட்காங்க கிடா கடை. பைக் இருக்கட்டும். கடா சரி தூண்டிக்கலாம். முதல்கார் ஒன்று பிள்ளைக்கு 17,000 சொன்னாரு. மாமா ஒன்று ரெண்டு ஆளிக்கு கொடுத்தோம்னாரு. 7,000 2 கொடுத்தோம்னாரு. அவர் கேட்குற ஆளியில மட்டும் தாயந்தான் போட்டு 13 பிஞ்சுதாப்பா. ஹலோ சிந்து கிடாரியா? ஆமா சிந்து கிடாரி. எவ்வளோ சொல்றீங்கன்னா ஒன்று? இது 2 சேர்த்து சொன்னோம்னா இது 2 இப்போ 8,000 ரூபாய் 7,000 ரூபாய்க்கு கேட்காங்க. நீங்கள் எவ்வளோ சொன்னீங்க? 10 ரூபா கொடுத்துருக்காங்க. வளர்ப்புக்கு ஏற்ற கண்டா? ஆமாம் இன்னைக்கு மாடு இஷ்டம் போல, அதனால யாரும் கேட்க மாட்டாங்க. இப்போ ஃபுல்லாக கேரளாவுக்கு வியாபாரம் தான் நடக்கும். கேரளா வியாபாரம். இந்த கண்டு உள்ளூருக்கு விற்கும். வேலைப்படுத்திக்காரங்க எவனும் கேட்கல. காலை வாங்கி அடிக்க வேண்டியதுதானே? எவ்வளோ சொல்கிறாருண்ணா? காலை எவ்வளோ சொல்கிறாரு? அவரே சொல்றாரு 40,000 சொல்றாரு. இது வண்டி மாட்டுக்கு ஆகாது. அப்படி யாரு வேலைக்கு நிற்கி ஆளு வேண்டாம் வேண்டாம் கெட்ட மாட்டேன். நல்ல ரெடி காசா இருக்கலாம். நல்ல வேலை பணம் என்ன போகுது? 7,000 போகுது. ஒரு ஆளுக்கு 10,000 தான் போகுது. இன்னைக்கு எல்லாருக்கும் இந்த வாரம் 10,000 போனா அடுத்த வாரம் எடுக்க வேண்டியதாங்க. கிறிஸ்துமஸ் மாடு எவ்வளவு மாடு எடுத்தா? ரேட்டு கம்மியாயிட்டா? கையில கொடுங்க கையில கொடுங்க. காய் பார்த்து கேட்டுடா. காய் அது அப்படியே சொல்லிட்டு கையில விடுங்க. இப்போ எவ்வளோ கேட்காங்க? கொடுங்க கையில பிடிச்சிருங்க. காய் தட்டு அளவு கொடுப்பேன்னு தானீங்க. அப்போ எப்படி தான் கொடுப்பாரு? அப்படி வாங்கி கொண்டு வந்து நம்பர் சொல்லுங்க. மாடு கூப்பிடுங்க. நான் பால் மாட்டு கொடுக்கணும். பால் மாடு இது வண்டி மட்டுக்கு ஆகாது அண்ணா. உழவுக்கு போக ஆகாது. கேரளாவுக்கு தான் ஆகும். 40 ரூபா சொல்கிறாங்களா? 34 கேட்டு கொடுத்துட்டாங்க. 34,000 கொடுக்கல. அதே என்ன இருக்கான். இறக்குறேன்னு 38 கேட்டு கொடுக்கல. இப்போ சந்தை உழைஞ்சுன்னு கீழே நீ கேட்காங்க.
இப்போ 4 ரூபா பெரிய காலம் வந்துட்டு அதனால இது விழுந்துட்டு ஆமாம் சரி சரி கடிச்சு கேட்காம மாட்டு கட்டி கொடுப்பேன்